வணக்கம். இந்த காணொளியில் 10ஆம் வகுப்பு தமிழ் புத்தகம் பழைய புத்தகத்திலிருந்து இயல் 2 பார்க்க போகிறோம். சிலப்பதிகாரம் முதல்ல செய்யுள் பகுதி கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு தெரியும் சிலப்பதிகாரம் 3 காண்டங்களை கொண்டது. மதுரை காண்டம், புகார் காண்டம், வஞ்சி காண்டம் பண்ணிட்டு அதில் மதுரை காண்டத்தில் வழக்குரை காதையிலிருந்து பார்க்க போகிறோம். வழக்குரை காதை என்ன கண்ணகி கோவலன் இறந்த செய்தியை கேள்விப்பட்டிருப்பா. பாண்டிய மன்னன் தவறாக தீர்ப்பு வழங்கிட்டாருன்னுட்டு அவருடைய கண்ணகி அவளுடைய கார் சிலம்பை கொண்டுட்டு போய் மன்னன் கிட்ட வாதுரைப்பா. அதுதான் இந்த வழக்குரை காதை. அந்த டீட்டெயில் தான் இங்கே கொடுத்துருப்பாங்க. காவிரி பூம்பட்டினத்தினுடைய பெரு வணிகன் யாருன்னா மாசாத்துவன். அவனுடைய மகன் தான் கோவலன். இப்போ வரக்கூடிய டீட்டெயில் எல்லாமே நம்ம புது புத்தகத்திலையும் படிச்சிருப்போம். அதனால குயிக்கா இந்த ரீகேப் பண்ற மாதிரி குயிக்கா பார்த்துருவோம். கோவலன் யாருடைய மகன்னா காவிரி பூம்பட்டினத்துல பெரு வணிகனாக இருந்த மாசாத்துவனின் மகன் தான் கோவலன். கண்ணகி அதே காவிரி பூம்பட்டினத்துல பெரு வணிகனாக இருந்த மாநாய்க்கனின் மகள் தான் கண்ணகி. ஸோ இவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. கல்யாணம் பண்ணிட்டு வாழ்ற கட்டத்துல தான் கோவலன் என்ன பண்ணுவாருன்னா ஆடலரசி மாதவியை விரும்பி கண்ணகியை விட்டு பிரிந்துருவாரு. மாதவி யாரு? ஆடலரசி. மாதவி இந்திர விழாவில் காணல் வரி என்ற பாடலை பாடுவாங்க. அந்த பாடலுடைய பொருளை தவறாக புரிஞ்சுக்கிட்ட கோவலன் என்ன பண்ணுவாருன்னா மாதவியை விட்டுட்டு மறுபடியும் கண்ணகி கிட்ட வருவாங்க. கண்ணகி கிட்ட வந்த பிறகு இவங்க கோவலன் பாத்தீங்கன்னா மாதவிய கிட்ட போன பிறகு அவருடைய செல்வத்தை எல்லாமே இழந்திருப்பாரு. கண்ணகி கிட்ட ரிட்டர்ன் வந்த பிறகு சரி வணிகம் ஏதாவது செய்வோம் அப்படின்ட்டு என்ன பண்ணுவாங்கன்னா மதுரைக்கு போவாங்க. யாரு? கோவலனும் கண்ணகியும் மதுரைக்கு போவாங்க. மதுரைக்கு போனப்போ அவங்களுக்கு வழித்துணையாக வந்தவர் யாருன்னா கவுந்தியடிகள். காந்தியடிகள் கிடையாது, கவுந்தியடிகள். ஸோ அந்த காந்தியடிகள் கவுந்தியடிகள் அந்த ரைமிங்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. கோவலன் கண்ணகி மதுரைக்கு போனப்போ வழித்துணையாக வந்தவங்க யாரு? கவுந்தியடிகள். இவர் யாருன்னா ஒரு சமண துறவி. சோ கோவலன் கண்ணகி ஆண் பெண் அண்ணாலும் இவர் சமமாக அவங்கள மதிச்சு வழித்துணையாக போயிருக்காரு. சமமாக மதிச்சு சமண துறவி என்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ மதுரை நகர்ப்புறத்துல ஒரு மூதாட்டி கிட்ட இவங்களை அடைக்கலப்படுத்துறாரு. அந்த மூதாட்டி பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா மாதரி. ஸோ மாதவியை தேடி கோவலன் போய் செல்வங்களை இழந்திருப்பாரு. இங்க மதுரையில போயிட்டு யார்கிட்ட அடைக்கலப்படுத்துவாரு இந்த கவுந்தியடிகள் இவங்களன்னு பாத்தீங்கன்னா மாதரி. மாதவி வேற, மாதரி என்னும் இடைக்குல மூதாட்டி கிட்ட கோவலன் கண்ணகி அடைக்கலப்படுத்தினார். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கோவலன் கண்ணகியினுடைய ஒரு கார் சிலம்பை மதுரை நகரத்துக்கு போயிட்டு விற்கலான்ட்டு போவாரு. அவர் விற்கிறத ஒரு பொற்கொள்ளன் பார்த்திருப்பாரு. ஸோ விலை மதிப்பற்ற அந்த கார் சிலம்பு ஒன்றினை கோவலன் விற்பனை பாண்டிய மன்னனுடைய பொற்கொள்ளன் அறிகிறாரு. உடனே என்ன பண்ணுவாருன்னா அந்த பொற்கொள்ளன் இங்க பாண்டிய மன்னனுடைய துணைவியுடைய கார் சிலம்பை திருடிட்டு அவன் தான் திருடினாங்க அப்படின்ட்டு கோவலன் மேல பழி போட்டிருப்பாங்க. பாண்டிமா தேவியின் கார் சிலம்பை களவாடிய பொற்கொள்ளன் பொய்யான பழிய கோவலன் மேல போடுறாங்க. அரசர் அதை ஆராய்ந்து பார்க்காம என்ன பண்றாருன்னா கோவலனை கொன்றுவாரு. அவனை கொன்று சிலம்பை கொணர்க அப்படின்ட்டு பாண்டிய மன்னன் ஆணையிட்டுருவாங்க. அதுக்கப்புறம் கோவலன் கொலை செய்யப்பட்டாங்க என்ற செய்தியை கண்ணகி எப்படி அறிவாங்கன்னா மாதிரி அந்த இடைக்குள்ள மூதாட்டி கிட்ட தானே இந்த மாதிரி என்ற இடைக்குள்ள மூதாட்டி கிட்ட தான் அவங்க அடைக்கல் அடைந்திருப்பாங்க. அந்த மூதாட்டி வழியா தான் கண்ணகி கோவலனை கொன்னுட்டாங்கன்ற செய்தியையும் தெரிஞ்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் கண்ணகி என்ன பண்றன்னா தன் கணவன் கல்வன் அல்லன் என்பதனை மன்னனுக்கும் உலகோருக்கும் உணர்த்த எண்ணினால் பாண்டிய மன்னன் அவைக்கு சென்று வழக்குரைத்தாள். அந்த பாடல் வரிகள் தான் இப்ப நம்ம ஸ்டோரியா பார்த்ததுதான் இங்க பாடல் வரிகளா கொடுத்திருக்காங்க. வாலியம் கொற்கை வேந்தே வாலி தென்னம் பொறுப்பின் தலைவா வாலி செலியா வாலி தென்னவ வாலி பழியோடு படரா பஞ்சவ வாலி அடர்ந்தெழு குருதி அடங்கா பசுந்துணி பிடர்த்தலை பீடம் ஏறிய மடக்கொடி. மடக்கொடி என்ன யாருன்னா இங்க கண்ணகி. மடக்கொடி வெற்றிவேல் தடக்கை கொற்றவை அல்லல் அறுவர் கிளைய நங்கை இறைவனை ஆடல் கண்டருளிய அணங்கு சூருடை கானகம் புகந்த காளி தாருகன் பீடுரங்கிழித்த பெண்ணி மல்லல் செற்றனல் போலும் செயிர்த்தனல் போலும் பொற்றொளிர் சிலம்பொன் ரேந்திய கையல் கணவனை இழந்தவள் கடையகத் தாளே என வருக மற்றவள் தருக ஈங்கென வாயில் கோயில் காட்ட கோயில் மன்னனை குறுகினல் சென்றுளி நீர்வார் கண்ணை எம்முன் வந்தோய்
யாரோ யாரோ யாரையோ நீ மடக்கொடியோ என தேரா மன்ன செப்புவ உடையேன். எல்லரு சிறப்பின் இமையவர் வியப்ப புல்லுரு புன்கண் தீர்த்தோன் அன்றியும் வாயிற் கடைமணி நடு நாடங்க ஆவின் கடைமணி உகுநீர் நெஞ்சு உடைத்தான் தன் அரும்பெறல் புதல்வனை ஆளியின் மடித்தோன். பெரும்பெயர் புகாரென்பதியே அவ்வூர் ஏசா சிறப்பின் இசை விளங்க பெருங்குடி மாசாத்து வாணிகன் மகனை ஆகி வாழ்தல் வேண்டி ஊழ்வுனை உரப்ப சூழ்கழல் மன்னா நின்னகர் புகுந்திங் கென்கார் சிலம்பு பகர்த்தல் வேண்டி நின்பார் கொலைக்களப்பட்ட கோவலன் மனைவி கண்ணகி என்பதென் பெயரென்ன பெண்ணனங்கே கல்வனை கோரல் கடுங்கோல் அன்று வெல்வேர் கொற்றங்கான் என ஒல்லிலை நற்றிரம் படரா கொற்கை வேந்தே என் கார் சிலம்பு மணியுடை அரியே என தேமொழியுரைத்தது செவ்வை நன்மொழி யாமுடை சிலம்பு முத்துடை அரியே தருகெனத் தந்து தான் முன் வைப்ப கண்ணகி அணிமன கார்சிலம்புடைப்ப மன்னவன் வாய்முதல் தெரித்தது மணியே மணிகண்டு தாழ்ந்த குடையன் தளர்ந்து செங்கோலன் பொன்செய் கொள்ளன் தன் சொல் கேட்டு யானோ அரசன் யானே கல்வன் மண்பதை காக்கும் தென்புலங்காவல் என் முதற் பிழைத்தது கெடுகவென்றே ஆயுளென மன்னவன் மயங்கி வீழ்ந்தனானே தென்னவன் கோப்பெருந்தேவி குழைந்தனள் நடுங்கி கணவனை இழந்தோருக்கு காட்டுவதில்லென்று இணையடி தொழுது வீழ்ந்த நாளே. மடமொழி என்ன கோப்பெருந்தேவி. ஸோ கணவன் நான் தப்பா தீர்ப்பு கொடுத்துட்டேன்னுட்டு பாண்டிய மன்னன் கீழே விழுந்து இறந்துடுவாரு. சேம் டைம் கோப்பெருந்தேவியும் கணவனை இழந்த பெண்ணுக்கு எந்த வகையிலையும் ஆறுதல் கூற முடியாதுன்னுட்டு அவங்களும் கீழே அந்த கணவன் மேலேயே விழுந்து இறந்திருப்பாங்க. மடமொழி என்றது கோப்பெருந்தேவி. இந்த வரிகளை ஏற்றியவர் யாரு? இளங்கோவடிகள் என்றது நம்மளுக்கு தெரியும். ஸோ இப்போ நம்ம படிச்சதுக்கு பொருள் எல்லாமே கொடுத்திருப்பாங்க. இதுல ஒரு சில டீட்டெயில் தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. அதை மட்டும் பார்த்துருவோம். பாண்டியர்களுடைய துறைமுகம் எதுன்னா கொற்கை. பாண்டியர்கள் எந்த மலைக்கு தலைவன்னா பொதிய மலைக்கு தலைவர்கள். ஸோ பிடாரி யாருன்னு பார்த்தீங்கன்னா கன்னியர் எழுவருள் இளையவளாகிய பிடாரியும் அல்லல். ஸோ அந்த கண்ணகி மன்னனை பார்க்கணும்னுட்டு காவல் இடத்துல நிற்பாங்க. அப்போ அந்த காவல் காப்பாளர் அரசர்கிட்ட சொல்லுவாங்க, கன்னியர் எழுவருள் இளையவளாகிய பிடாரியும் கிடையாது, பத்ரகாளியும் கிடையாது, துர்க்கையும் கிடையாது அப்படின்ட்டு சொல்லிட்டு வருவாரு. கன்னியர் எழுவரில் இளையவளாகிய பிடாரியும் அல்லல். இறைவனை நடனமாட செய்தது யாருன்னா பத்ரகாளி, அவங்களும் கிடையாது. அதுக்கப்புறம் அச்சம் தரும் காட்டை தான் விரும்பும் இடமாக கொண்டது யாருன்னா காளி, அவங்களும் கிடையாது. தாருகன் என்ற அசுரனின் பரந்த மார்பை பிளந்த துர்க்கையும் அல்லல். சோ அசுரனுடைய மார்பை பிளந்தது யாரு? துர்க்கையும் அல்லல் என்றத சொல்லுவாங்க. புறாவின் துன்பத்தை போக்கிய மன்னன் யாருன்னா சிபி மன்னன். புறாவின் துன்பத்தை போக்கிய மன்னன் யாருன்னா சிபி மன்னன். பசுவின் துயரத்தை அறிந்து அவங்களுடைய பெற்ற மகனையே கொன்றவர் யாருன்னா மனுநீதி சோழன். புறாவின் துன்பத்தை போக்கியவர் சிபி மன்னன். பசுவின் துயரத்தை அறிந்து அவருடைய மகனையே சேர்த்த சக்கரத்தில் இட்டு கொன்றவர் யாருன்னா மனுநீதி சோழனும். வாழ்ந்த நகரம் தான் எது? புகார் நகரம். மாசாத்துவான் மகன் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கோவலன். மாசாத்துவான் மகன் யாரு? கோவலன். மன்னனின் மனைவி, பாண்டிய மன்னனினுடைய மனைவி யாருன்னா கோப்பெருந்தேவி. கணவனை இழந்த மகளிருக்கு எவ்விதத்திலும் ஆறுதல் கூற இயலாது அன்னிட்டு யார் சொல்லியிருப்பா? கோப்பெருந்தேவி அவர்கள் சொல்லியிருப்பாங்க. சொற்பொருள் பார்க்கறதுக்கு முன்னாடி முக்கியமானதை மட்டும் ஒரு வாட்டி ரீகேப் பார்ப்போம். கோவலனும் கண்ணகியும் எங்க வாழ்ந்தவங்கன்னா, எங்க பிறந்தவங்கன்னு பாத்தீங்கன்னா காவிரி பூம்பட்டினம். கோவலனுடைய அப்பா மசாத்துவன், கண்ணகியினுடைய அப்பா மாநாயக்கன். ஆடல் அரசி யாருன்னா மாதவி. மாதவி எந்த விழாவில் காணல் வரி பாடலை பாடினாலன்னா இந்திர விழா. அந்த பாடலினுடைய பொருள் தவறாக புரிந்ததால கோவலன் மாதவியை விட்டு பிரிவாரு.
கோவலனும் கண்ணகியும் வாணிகம் செய்யறதுக்கு எங்க போவாங்க? மதுரைக்கு வந்து போவாங்க. அப்போ வழித்துணையாக வந்தவர் யாருன்னா கவுந்தியடிகள். கவுந்தியடிகள் வந்து ஒரு சமண துறவி. மதுரைக்கு போனவங்க யார்கிட்ட வந்து அடைக்கலம் அடைவாங்கன்னு பாத்தீங்கன்னா மாதிரி என்னும் இடைக்குல மூதாட்டியிடம். பாண்டிய மன்னன் வந்து என்னன்னு பொற்கொல்லன் வந்து என்ன பண்ணுவாரு? பாண்டிய மன்னன் கிட்ட வந்து தப்பா வந்து சொல்லுவாரு. பொற்கொல்லன் அந்த கார் சிலம்ப திருடிட்டு கோவலன் தான் திருடினாங்கன்னு சொல்லிடுவாரு. அதை வந்து ஆராயாம பாண்டிய மன்னன் என்ன பண்ணுவாரு? அவனுக்கு கொன்று சிலம்பை கொணர்க அப்படின்னு ஆணையிட்டுருவாரு. கோவலன் இறந்த செய்தியை கண்ணகி யார் மூலயமா தெரிஞ்சுக்கிறாங்கன்னா மாதிரி மூலயமா வந்து தெரிஞ்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து கண்ணகி வந்து தன் கணவன் கல்வன் அல்லன் என்பதனை வந்து யார்கிட்ட போய் வழக்குரைத்தாள்னா பாண்டிய மன்னன் கிட்ட. பாண்டியர்களுடைய துறைமுகம் எதுன்னா கொற்கை. புதிய மலைக்கு தலைவர் யாருன்னா பாண்டிய மன்னர்கள். கன்னியர் எழுவரில் இளையவள் யாருன்னா பிடாரி. இறைவனை நடனமாட செய்தது யாருன்னா பத்ரகாளி. அச்சம் தரும் காட்டை தன் விரும்பும் இடமாக கொண்டது யாருன்னா காளி. அசுரனின் பரந்த மார்பை பிளந்தது யாருன்னா துர்க்கை. புறாவின் துன்பத்தை போக்கிய மன்னன் யாருன்னா சிபி மன்னன். பசுவின் துயரத்தை அறிந்து அவருடைய மகனையே சக்கரத்தில் இட்டு கொன்றவர் யாருன்னா மனுநீதி சோழன். மசாத்துவான் மகன் யாருன்னா கோவலன். கணவனை இழந்த மகளிருக்கு எவ்விதத்திலும் ஆறுதல் கூற இயலாத நீட்டு யார் சொல்லியிருப்பாங்க? கோப்பெருந்தேவி அவர்கள் வந்து சொல்லியிருப்பாங்க. சொற்பொருள் வந்து பாருங்க. கொற்கை அண்ணா பாண்டிய நாட்டின் துறைமுகம். தென்னம் பொறுப்பு. தென்னம்னா தென்பகுதியில் உள்ள பொதிகை மலை. பழியோடு படரான்னா மரநெறியில் செல்லாதே. பழியோடு படரா மரநெறியில் செல்லாதே. அடர்ந்த எழு குருதி அண்ணா வெட்டப்பட்ட இடத்தினின்றும் பீரிட்டு எழும் செந்நீர். அடர்ந்து எழு குருதி வெட்டுப்பட்ட இடத்தினின்றும் பீரிட்டு எழும் செந்நீர். பசுந்துணி என்ன பசிய துண்டம். பசுந்துணி என்ன பசிய துண்டம். தடக்கை என்ன நீண்ட கைகள். அறுவருக்கு இளைய நங்கை என்ன ஏழு கண்ணியருள் இளையவளாகிய பிடாரி. இறைவனை ஆடல் கண்டருளிய அணங்கு அண்ணா இறைவனை நடனமாட செய்த காளி. சூருடை கானகம் அண்ணா அச்சம் தரும் காடு. உகந்த அண்ணா விரும்பிய தாருகன் அண்ணா அரக்கன். பேருரம் அண்ணா பேருரம் கிழித்த பெண்ணன்னா அகன்ற மார்பினை பிளந்த துர்க்கை. செற்றம்மன்னா கருவு. செற்றம்மன்னா கருவு. செயிர்த்தினல் அண்ணா சினமுற்றவள். செயிர்த்தினல் சினமுற்றவள். பொற்றொழில் சிலம்பு அண்ணா வேலைப்பாடு மிக்க பொற்சிலம்பு. கடைய கத்தால் அண்ணா வாயிலின் முன்னிடத்தால். நீர்வார்க்கன் அண்ணா நீரொழுகும் கண்கள். தேரா அண்ணா ஆராயாத. எல்லரு அண்ணா இகழ்ச்சி இல்லாத. இமையவர் அண்ணா தேவர். புல் அண்ணா பறவை புறா. புன்கண் அண்ணா துன்பம். புன்கண் அண்ணா துன்பம். கடைமணி அண்ணா அரண்மனை வாயில் மணி. ஆலி அண்ணா தேர் சக்கரம். ஆலி அண்ணா கடலையும் குறிக்கும், தேர் சக்கரத்தையும் வந்து குறிப்பிடுது. ஏசா அண்ணா பலி இல்லா. ஏசா அண்ணா பலி இல்லா. கோரல் அண்ணா கொல்லுதல். கொற்றம் அண்ணா அரசு நீதி. நற்றிரம் அண்ணா அறநெறி. படரா அண்ணா செல்லாத. வாய் முதல் அண்ணா உதடு. வாயின் முதலாகிய உதடு வாய் முதல் அண்ணா. இலக்கண குறிப்பு வந்து பாருங்க. மடக்கொடி என்பது அன்மொழி தொகை. மடக்கொடி என்பது அன்மொழி தொகை. படரா பஞ்சவ. அடங்கா பசுந்துணி. தேரா மன்னா ஏசா சிறப்பின் என்றதெல்லாம் ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சங்கள். தடக்கை வந்து உரிச்சொற்றுடர். புன்கண் என்றது பண்பு தொகை. ஸோ புன்கண் அது வந்து தெளிவா பார்த்துக்கோங்க. பெரும்பெயர் அரும்பெறல் பெருங்குடி கடுங்கோல் செங்கோல் நன்மொழி எல்லாம் பண்பு தொகைகள். புன்கண் என்பதும் பண்பு தொகை. உகுநீர் சூழ்கழல் செய்கொள்ளன் என்பது வினை தொகை. அவ்வூர் என்றது சேமை சுட்டு. அவ்வூர் என்றது சேமை சுட்டு. வாழ்தல் என்றது தொழிற்பெயர். என்கால் என் பெயர். நின்னகர் என் பதி என்பது ஆறாம் வேற்றுமை தொகைகள். எனது கால் எனது பெயர். நின்னகர் நினது நகர். அது என்றது ஆறாம் வேற்றுமை உருபு மறைந்து வந்ததால இது ஆறாம் வேற்றுமை தொகை. என் பதி எனது பதி. சோ அது என்ற ஆறாம் வேற்றுமை உருபு மறைந்து வந்ததால ஆறாம் வேற்றுமை தொகை. புகுந்து என்றது வினையச்சம். தாழ்ந்த தளர்ந்த என்றது பெயரெச்சங்கள். வருக தருக கெடுக என்பது வியங்கோல் வினைமுற்றுகள்.
எல்லறுன்றது எப்படி பிரிக்கலாம்? எல் குட்டல் அரு. புல்லறு என்றது புல்குட்டல் புல்லுரு என்றது புல்குட்டல் உரு. அரும்பெறல் என்றது அருமை குட்டல் பெறல். பெரும்பெயர் பெருமை குட்டல் பெயர். அவ்வூர் ஆ குட்டல் ஊர். பெருங்குடி பெருமை குட்டல் குடி. புகுந்தீங்கு என்றது புகுந்து குட்டல் ஈங்கு. பெண் அணங்கு என்றது பெண் குட்டல் அணங்கு. நற்சிரம் நன்மை குட்டல் திறம். கார் சிலம்பு கால் குட்டல் சிலம்பு. செங்கோல் செம்மை குட்டல் கோல். அடுத்த ஆசிரியர் குறிப்பு பாருங்க. இளங்கோவடிகள் நம்மளுக்கு தெரியும், சேரன் செங்குட்டுவனுடைய தம்பி. அப்ப சேர மரபினர் என்றது. இளங்கோவனுடைய தந்தை யாருன்னா இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன். இளங்கோவடிகளுடைய அப்பா இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன். தாய் நற்சோனை. இளங்கோவடிகளுடைய தாய் நற்சோனை. தமையன் அண்ணன் சேரன் செங்குட்டுவன். இளையவரான இளங்கோ நாடு ஆள்வாங்கன்னுட்டு யார் சொல்றாங்க? கணியன் என்றவர் குறிப்பிடுவாரு. அதை பொய்ப்பிக்கும் பொருட்டு என்ன பண்ணுவாரு? இளங்கோ இளமை வயதிலேயே துறவு பூண்டு குணவாயூர் கோட்டத்துல தங்குறாரு. சோ அவருடைய நல்ல குணம் இல்லையா, அண்ணன் தான் நாடாளட்டும், நம்ம நாடாளக்கூடாது அப்படின்னுட்டு இந்த கணியன் என்றவருங்க சொல்லியிருப்பாங்க. அதை பொய்யாகக்கூடிய பொருட்டு என்ன பண்ணிருப்பாரு? அவங்க அண்ணா தான் ஆளணும் என்ற நல்ல குணத்தால குணவாயூர் கோட்டத்திற்கு போயிட்டாரு துறவு பூண்டு. குணவாயூர் கோட்டம் என்றதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இவர் எந்த நூற்றாண்டை சேர்ந்தவர்? கிபி 2ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். சிலப்பதிகாரம். சிலம்பன்னா கால்ல அணிஞ்ச சிலம்பால வந்த ஒரு ஸ்டோரி தானே இது. அப்போ 2 சிலம்பு வச்சிருப்பாங்கல்ல கண்ணகி. அப்போ 2ஆம் நூற்றாண்டு, கிபி 2ஆம் நூற்றாண்டுன்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ பாரதியார் பாத்தீங்கன்னா இளங்கோவடிகளுடைய சிறப்பு உணர்ந்த இவர், யாமறிந்த புலவரிலே கம்பனை போல் வள்ளுவர் போல் இளங்கோவை போல் பூமி தனில் யாங்கனுமே பிறந்ததில்லை, உண்மை வெறும் புகழ்ச்சி இல்லை அப்படின்ட்டு யார் புகழ்ந்து சொல்லியிருக்கா? பாரதியார் சொல்லியிருக்காரு. சிலப்பதிகாரத்தை எப்படி பிரிக்கலாம்னா சிலம்பு குட்டல் அதிகாரம் அப்படின்னு பிரிக்கலாம். சிலப்பதிகாரத்துல முப்பெரும் காண்டங்கள் இருக்கு. அந்த காண்டங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா புகார் காண்டம், மதுரை காண்டம், வஞ்சி காண்டம். எத்தனை காதைகள் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 30 காதைகள் இருக்கு. அந்த 30 காதைகள் புகார் காண்டத்துல 10 காதைகளும், மதுரை காண்டத்துல 13 காண்டங்களும், வஞ்சி காண்டத்துல 7 காதைகளும் அப்படின்ட்டு 30 காதைகள் இருக்கு. உரையிடை இட்ட பாட்டுடை செய்யுள் என்று அழைக்கப்படுவது எதன்னா சிலப்பதிகாரம். முதற் காப்பியம். சோ தமிழ்ல தோன்றிய முதற் காப்பியம் சிலப்பதிகாரம். முத்தமிழ் காப்பியம் இயல் இசை நாடகம் பத்தி குறிப்பிடுறதால இது முத்தமிழ் காப்பியம். சாதாரண குடிமக்கள் கண்ணகி, கோவலன், மாதவி சாதாரண குடிகளை பத்தி ஏற்றப்பட்ட காப்பியம் என்றதால குடிமக்கள் காப்பியம். ஒற்றுமை காப்பியம், நாடக காப்பியம் என சிலப்பதிகாரத்தை போற்றுவாங்க. நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரம் என்றோர் மணியாரம் படைத்த தமிழ்நாடு அன்னிட்டு யார் சொல்லியிருக்கா? பாரதியார். இந்த சென்டென்ஸ்ல தமிழ்நாடுன்னு வந்ததுனாவே மேக்சிமம் பாரதியார். நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரம் என்றோர் மணியாரம் படைத்த தமிழ்நாடுன்னா பாரதியார். வழக்குரை காதை. வழக்குரை காதையில இருந்ததுன்னு இப்ப நம்ம பார்த்தோம். அது மதுரை காண்டத்துல இடம்பெற்றிருக்கு. எத்தனாவது காதையாக வந்திருக்குன்னா 10வது காதை. மதுரை காண்டத்துல மொத்தம் 13 காதை. இந்த வழக்குரை காதை 10வது காதையாக இருக்கு. சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி ஆகியவை ஐம்பெருங்காப்பியங்கள். இந்த ஐம்பெருங்காப்பியங்கள்ல முதன்மையானது எதுன்னா சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் பாத்தீங்கன்னா கால தொடர்பும் கதை தொடர்பும் பாவகையும் ஒன்றுபட்டு இருக்கிறதால இரட்டை காப்பியம் அப்படின்னு அழைக்கிறோம். இசை நாடகமே சிலப்பதிகார கதையின் உருவம். சிலப்பதிகார கதையின் உருவம் என்னன்னு பாத்தீங்கன்னா இசை நாடகம். சோ நூலிலிருந்த வரலாறு. சிலப்பதிகாரம் எப்படி தோன்றியதை பத்தி சொல்லியிருக்காங்க. சேரன் செங்குட்டுவன் யாரு? இளங்கோவுடைய அண்ணன். அவரும் சீத்தலை சாத்தனாரும் இளங்கோவடிகளும் மலைவளம் காண போறாங்க. போற பக்கம் அங்க இருக்கக்கூடிய மலைவாழ் மக்கள் வேங்கை மரத்தின் கீழ் ஒரு பெண் தெய்வத்தை பார்த்தோம் அப்படின்னு சொல்றாங்க. உடனிருந்த பெரும்புலவரான சாத்தனார் சொல்றாரு, அந்த பெண்ணின் வரலாற்றை யான் அறிவேன் அப்படின்னுட்டு சொல்றாங்க. சொல்லிட்டு அந்த கோவலன் கண்ணகி வரலாற்றை சுருக்கமாக அவங்க கிட்ட குறிப்பிடுறாரு. அப்ப இளங்கோவடிகள் இக்கதையை சிலப்பதிகாரம் என்னும் பெயரில் யாம் ஏற்றுவோம் அப்படின்னு யார் சொல்றாரு? இளங்கோவடிகள் சொல்றாரு. அதுக்கு சாத்தனார் சொல்றாரு, அடிகள் நீரே அருளுக அப்படின்னு சாத்தனார் சொல்லியிருப்பாரு. இவ்வாறுதான் சிலப்பதிகாரம் உருவாயிற்று. அரசியல் பிழைத்தோருக்கு அறங்கூற்றாகும் உரைசால் பத்தினியை உயர்ந்தோர் ஏத்துவர் ஊழ்வினை உறுத்து ஊட்டும் என்பன என்னும் முப்பெரும் உண்மைகளை எது உணர்த்ததுன்னா சிலப்பதிகாரம் உணர்த்தது.
ஸோ இது வரைக்கும் ஒரு வாட்டி ரீகேப் மட்டும் பார்ப்போம். ஆசிரியர் குறிப்பு, நூல் குறிப்பு. சிலப்பதிகாரத்தை இயற்றியவர் யாருன்னா இளங்கோவடிகள். அவங்களுடைய அப்பா அம்மா யாருன்னா இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன் நற்சோனை. அண்ணன் யாருன்னு பாத்தீங்கன்னா சேரன் செங்குட்டுவன். இளங்கோவடிகள் நாடாள்வாங்கன்னுட்டு யார் சொல்லியிருப்பா? கணியன் அவர்கள் சொல்லியிருப்பாங்க. அதை பொய்யாக்குற விதமா என்ன பண்ணிருப்பாரு இளங்கோவடிகள்? இளமையிலேயே துறவு பூண்டு எங்க போய் தங்குவாரு? குணவாயூர் கோட்டத்துல தங்குவாரு. எந்த நூற்றாண்டை சேர்ந்தவர்னா கிபி 2ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். யாம் அறிந்த புலவரிலே கம்பனை போல் வள்ளுவர் போல் இளங்கோவை போல் பூமி தலில் யாங்கேனும் பிறந்ததில்லை, உண்மை வெறும் புகழ்ச்சி இல்லை என்னிட்டு புகழ்ந்தவர் யாருன்னா பாரதியார். சிலப்பதிகாரத்தை எப்படி பிரிக்கலாம்? சிலம்பு குட்டல் அதிகாரம் அப்படின்னு பிரிக்கலாம். எத்தனை காண்டங்கள் இருக்கு? 3 காண்டங்கள் இருக்கு. மதுரை காண்டம், வஞ்சி காண்டம், புகார் காண்டம் பண்ணிட்டு எத்தனை காதைகள் இடம்பெற்றிருக்குன்னா 30 காதைகள் இடம்பெற்றிருக்கு. புகார் காண்டத்துல எத்தனை காதைகள் இருக்குன்னா 10 காதைகள். மதுரை காண்டத்துல எத்தனை காதைகள் இருக்குன்னா 13 காண்டங்கள். வஞ்சி காண்டத்துல எத்தனை காதைகள் இருக்குன்னா 7 காதைகள் இருக்கு. எல்லாமே காதைகள், அது பார்த்துக்கோங்க. உரையிடையிட்ட பாட்டுடை செய்யுள் எதன்னா சிலப்பதிகாரம். முதற்காப்பியம் சிலப்பதிகாரம், முத்தமிழ் காப்பியம் சிலப்பதிகாரம், குடிமக்கள் காப்பியம் சிலப்பதிகாரம், ஒற்றுமை காப்பியம் சிலப்பதிகாரம், நாடக காப்பியம் சிலப்பதிகாரம். நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரம் என்றோர் மணியாரம் படைத்த தமிழ்நாடுன்னு போற்றியவர் யாருன்னா பாரதியார். வழக்குரை காதை எந்த காண்டத்துல எத்தனாவது காதையாக இருக்குன்னா வழக்குரை காதை மதுரை காண்டத்துல 10வது காதையாக இடம்பெற்றிருக்கு. ஐம்பெருங்காப்பியங்கள் எதுன்னு பாத்தீங்கன்னா சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி. இந்த ஐம்பெருங்காப்பியங்கள்ல முதன்மையான காப்பியம் எதுன்னா சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரம் மணிமேகலையும் இரட்டை காப்பியங்கள்னு சொல்றாங்க. ஏன் அப்படி சொல்றாங்கன்னா கால தொடர்பு, கதை தொடர்பு, பாவகை எல்லாமே ஒன்றுபட்டு இருக்கிறதால இரட்டை காப்பியங்கள் அப்படின்னு சொல்றாங்க. இசை நாடகம் அப்படின்னுட்டு எதை சொல்றாங்கன்னா சிலப்பதிகாரத்தை சொல்றாங்க. இசை நாடகமே சிலப்பதிகார கதையின் உருவம். சிலப்பதிகார கதையின் உருவம் என்னன்னு பாத்தீங்கன்னா இசை நாடகமே. சேரன் செங்குட்டுவனும் சீத்தலை சாத்தனாரும் இளங்கோவடிகளும் எங்க போறாங்கன்னா மலைவளத்தை காண போறாங்க. அப்ப அங்க இருக்கக்கூடிய மலைவாழ் மக்கள் என்ன சொல்றாங்க? வேங்கை மரத்தின் கீழே ஒரு பெண் தெய்வத்தை பார்த்தோம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த பெண் தெய்வத்தினுடைய கதை எனக்கு தெரியும் யார் சொல்லியிருப்பாரு? சாத்தனார் சொல்லியிருப்பாரு. அந்த சாத்தனார் அவங்கள பத்தி குறிப்பிடுவார். யாரை பத்தி? அந்த பெண்ணினுடைய வரலாற்றை பத்தி சொன்னதுமே இக்கதையை சிலப்பதிகாரம் என்னும் பெயரில் யாம் ஏற்றுவோம் யார் சொல்லியிருப்பாங்க? இளங்கோவடிகள் சொல்லியிருப்பாரு. அடிகள் நீரே அருளுக யார் சொல்லியிருப்பாரு? சாத்தனார் அவர்கள் சொல்லியிருப்பாரு. சீத்தலை சாத்தனார். சாத்தனார் என்னாலும் சீத்தலை சாத்தனார் என்னாலும் இவர் தான். அரசியல் பிழைத்தோருக்கு அரங்கூற்றாகும், உரைசால் பத்தினியை உயர்ந்தோர் ஏத்துவர், ஊழ்வினை உறுத்து ஊட்டும் என்ற முப்பெரும் உண்மைகளை எது உணர்த்துதுன்னா சிலப்பதிகாரம் உணர்த்தது. இரட்டை காப்பியம் எதுன்னா சிலப்பதிகாரம், மணிமேகலை. ஐம்பெருங்காப்பியங்கள் சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி. இளங்கோவடிகள் எந்த மரபு சேர்ந்தவர்னா சேர நாட்டை சேர்ந்தவர். சேர மரபும் கூட. நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரம் என்று பாடியவர் யாருன்னா பாரதியார். வாழ்தல் வேண்டி ஊழ்வினை துறப்ப, தாழ்ந்த குடையன் தளர்ந்த செங்கோலன். சீர் எதுகைன்னா அந்த ஒரு லைனுக்குள்ள இருக்கக்கூடிய எதுகையை பார்க்கணும். எதுகைன்னா 2ஆம் எழுத்து ஒன்றி வருவது எதுகை. வருக, தருக. அடுத்து இருக்கக்கூடிய நற்சிரம் கொற்கை. சீர் மோனைன்னா அந்த லைனுக்குள்ள இருக்கிறத பார்க்கணும். முதல் எழுத்து ஒன்றி வருவது மோனை. கல்வனை, கடுங்கோ, யானோ என்பன சீர் மோனை வரும். புகார் காண்டம் 10 காதைகள். மதுரை காண்டம் 13 காதைகள். வஞ்சி காண்டம் 7 காதைகள். அடுத்து தமிழ் வளர்ச்சியில பாரதிதாசனுடைய வரிகள் கொடுத்திருக்காங்க. எளிய நடையில் தமிழ் நூல் எளிதிடவும் வேண்டும், இலக்கண நூல் புதிதாக ஏற்றுதலும் வேண்டும், வெளியுலகில் சிந்தனையில் புதிதாக விளைந்துள்ள எவற்றனுக்கும் பெயர்களெல்லாம் கண்டு தெளிவுறுத்தும் படங்களோடு சுவடியெல்லாம் செய்து செந்தமிழை செழிந்தமிழாய் செய்வதும் வேண்டும். எளிமையினால் ஒரு தமிழன் படிப்பில்லை என்றால் இங்குள்ள எல்லாரும் நானிடவும் வேண்டும். உலகியலின் அடங்கலுக்கும் துறைதோறும் நூல்கள் ஒருத்தரை இல்லாமல் ஊரறியும் தமிழில் சலசலவென எவ்விடத்தும் பாய்ச்சிவிட வேண்டும். தமிழ் மொழியை மதங்களிலே சாய்க்காமை வேண்டும். இலவச நூற்கழகங்கள் எவ்விடத்தும் வேண்டும். எங்கள் தமிழ் உயர்வென்று நாம் சொல்லி தலைமுறைகள் பல கழித்தும்
குறைகளைத்தோம் இல்லை தகத்தக காய தமிழை தாபிப்போம் பாரி. யார் இந்த வரிகளை இயற்றியவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரதிதாசன். தெளிவுறுத்தும் அண்ணா விளக்கமாக காட்டும், சுவடி அண்ணா நூல், எளிமை அண்ணா வறுமை, நானிடவும் அண்ணா வெட்கப்படவும், உலகியலின் அடங்கலுக்கும் அண்ணா வாழ்வியல் முழுமைக்கும், உலகியலின் அடங்கலிக்கும் அண்ணா வாழ்வியல் முழுமைக்கும், தகத்தகாய அண்ணா ஒளி மிகுந்த சிறப்பு மிகுந்த என்னும் பொருளில் புதிய சொல்லாக்கத்தை கவிஞர் என்ன பண்ணிருக்காரு கொடுத்திருக்காருன்றதை குறிப்பிட்டிருக்காங்க. தகத்தகாய அண்ணா ஒளி மிகுந்த, சாய்க்காமை அண்ணா அழிக்காமை, நூற்கழகங்கள் அண்ணா நூலகங்கள், கலைத்தோம் அண்ணா நீக்கினோம், தாபிப்போம் அண்ணா நிலை நிறுத்துவோம், புதிது புதிது சொல்லி சொல்லி என்றது அடுக்கு தொடர்கள், செந்தமிழ் என்றது பண்பு தொகை, சலசல என்றது இரட்டை கிளவி. பிரித்தெழுதுக. வெளியுலகில் என்றது எப்படி பிரிக்கலாம்? வெளிக்குட்டல் உலகில். செந்தமிழ் என்றது செம்மை குட்டல் தமிழ். ஊர் அறியும் என்றது ஊர்குட்டல் அறியும். எவ்விடம் என்றது ஏ குட்டல் இடம். பாவேந்தர் பாரதிதாசனுடைய இயற்பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சுப்புரத்தினம். ஸோ நம்மளுக்கு தெரிஞ்ச டீட்டெயில் தான். ஸோ இவருடைய இயற்பெயர் சுப்புரத்தினம். எங்கே பிறந்தாருன்னா புதுவையில். எப்போ பிறந்திருப்பாருன்னா 1891 ஏப்ரல் 29 பிறந்திருப்பாரு. இவருடைய அப்பா அம்மா பார்த்தீங்கன்னா கனகசபை லக்குமி அம்மாள். பாவேந்தர் பாரதியார் மீது கொண்ட பற்றின் காரணமாக பாரதிதாசன் அப்படின்னு மாற்றியிருப்பார் அவருடைய பெயரை. இவருடைய சிறப்பு பெயர்கள் பாவேந்தர், புரட்சி கவிஞர். குடும்ப விளக்கு, இருண்ட வீடு, தமிழ் இயக்கம், பாண்டியன் பரிசு, அழகின் சிரிப்பு முதலிய நூல்களை இயற்றியவர் யாருன்னா பாரதிதாசன். பாரதிதாசன் பரம்பரை என்றொரு கவிஞர் பரம்பரையே இவருடைய காலத்துல உருவானதுன்னு சொல்றாங்க. யாருடைய காலத்துல? பாரதிதாசன் காலத்துல பாரதிதாசன் பரம்பரை என்றொரு கவிஞர் பரம்பரையே உருவானதுன்றத குறிப்பிட்டிருக்காங்க. ஆண்டுதோறும் பாத்தீங்கன்னா சிறந்த கவிஞர்களுக்கு பாவேந்தர் விருது வழங்கிட்டு வர்றாங்க நம்மளுடைய தமிழக அரசு. திருச்சிராப்பள்ளியில பாரதிதாசன் பெயர்ல பல்கலைக்கழகமும் தோற்றுவிச்சிருக்காங்க. ஸோ ஆசிரியர் குறிப்பு ஒரு வாட்டி ரீக்கப் பார்ப்போம். பாரதிதாசனுடைய இயற்பெயர் சுப்புரத்தினம். எங்க பிறந்தாரு? புதுவையில 1891 ஏப்ரல் 29 பிறந்தாரு. பெற்றோர் யாருன்னா கனகசபை லக்குமி அம்மாள். பாரதியார் மீது கொண்ட பற்றின் காரணமாக பாரதிதாசன் அப்படின்னு பெயர் மாத்திக்கிட்டாரு. சிறப்பு பெயர்கள் பாவேந்தர், புரட்சி கவிஞர், குடும்ப விளக்கு பாரதிதாசன், இருண்ட வீடு பாரதிதாசன், தமிழ் இயக்கம் பாரதிதாசன், பாண்டியன் பரிசு பாரதிதாசன், அழகின் சிரிப்பு பாரதிதாசன். பாரதிதாசன் பல்கலைக்கழகம் எங்க அமைஞ்சிருக்குன்னா திருச்சிராப்பள்ளியில அமைஞ்சிருக்கு. குடும்ப விளக்கு என்ற நூலை இயற்றியவர் யாருன்னா பாரதிதாசன். பாரதிதாசனார் என அழைக்கப்படுபவர் யாருன்னா புரட்சி கவிஞர். பெரியாரின் பெண் விடுதலை சிந்தனைகள். ஸோ ரொம்ப முக்கியம். தொண்டு செய்து பழுத்த பழம், தூய தாடி மார்பில் விழும், மண்டை சுரப்பை உலகு தொழும், மணக்குகையில் சிறுத்தை எழும் அப்படின்ட்டு பெரியாரை பற்றி யார் பாடியிருக்காங்கன்னா பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள் பாடியிருக்காங்க. தொண்டு செய்து பழுத்து பழம்னா பெரியாரை பாருங்க, அவருடைய இப்போ வெண்மையா இருந்தா தூய நிறத்துல இருந்தா தானே வெண்மையா இருக்கும். அப்போ தூய தாடி மார்பில் விழும். அவருடைய தாடி நல்லா பெருசா இருக்கா, அப்போ நல்ல பழுத்த பழம்னா ரொம்ப வயசு வரைக்கும் வாழ்ந்தாரு இல்லையா அப்படின்ட்டு இதை பெரியாரை பாரதிதாசன் சொல்றாங்கன்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. பெரியார் பாத்தீங்கன்னா பெண் விடுதலை சிந்தனைகளை ரெண்டு வகையா பிரிக்கிறாரு. ஒண்ணு அடிப்படை தேவை, இன்னொன்னு அகற்றப்பட வேண்டியவை அப்படின்ட்டு ரெண்டா சொல்றாரு. அடிப்படை தேவை என்னன்னா பெண்களுக்கு பெண் கல்வி வேணும், பெண் உரிமை வேணும், சொத்துரிமை வேணும், அரசு பணி பெண்களுக்கு வேணும். இது அடிப்படை தேவை அப்படின்றாரு. அதே அகற்றப்பட வேண்டியவை எதுன்னு சொல்றாருன்னா குழந்தை திருமணத்தை பெண்களுக்கு அகற்றணும், மனக்கொடையை அகற்றணும், கைமை வாழ்வு ஆகியவற்று அகற்றப்பட வேண்டியவை என்றதை குறிப்பிடுறாரு. கைமை வாழ்வுன்னா புருஷன் இறந்தா பொண்டாட்டியை இறந்துடுறது, அப்புறமா விதவையாவே இருக்கிறது, இதெல்லாம் அகற்றணும் அப்படின்னு சொல்றாரு. நமது சமுதாயத்தில் பெண்கள் சார்ந்த தலைகீழான ஒரு புரட்சி ஏற்பட்டால் ஒழிய பெரிய மாறுதல்களை கொண்டு வர வியலாது. அப்படி மாறுதல்கள் ஏற்பட்டாலும் அதனால் பயனொன்றும் விளையாது. பெண்கள் மனித பிறவிகளாக நடமாட வேண்டுமானால் முதலில் அடுப்பங்கரையை விட்டு அவர்களை வெளியேற்ற வேண்டும். பெண்கள் கல்வி பெறுவது அவர்கள் உரிமை மட்டுமின்றி சமூக மாற்றத்திற்கு மிக இன்றியமையாதது ஆகும் அப்படின்னு யார் சொல்றாரு? பெரியார் சொல்றாரு.
பெண்கள் கல்வி கற்றால் ஒழிய சமூக மாற்றங்கள் ஏற்படாது அப்படின்ட்டு யார் வந்து உறுதியாக எடுத்துரைத்தாருன்னா பெரியார். பெண்கள் கல்வி கற்றால் ஒழிய சமூக மாற்றங்கள் ஏற்படாதுன்னுட்டு உறுதியாக சொன்னவர் யாருன்னா பெரியார். இது வரைக்கும் ஒரு வாட்டி ரீகப் மட்டும் பார்ப்போம். இந்த பேஜில் முக்கியமானது: தொண்டு செய்து பழுத்த பழம் தூய தாடி மார்பில் விழும் மண்டை சுரப்பை உலகு தொழும் மனக்குகையில் சிறுத்தை எழும் என்ற வரிகள் யாருக்காக ஏற்றப்பட்டதுன்னா பெரியாருக்காக. யார் ஏற்றினாங்கன்னா பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள் வந்து ஏற்றிருக்காங்க. பெண் விடுதலை சிந்தனைகளை 2 வகையாக வந்து யார் பிரிக்கிறான்னா பெரியார் வந்து பிரிக்கிறாங்க. ஒன்று அடிப்படை தேவை, இன்னொன்று வந்து அகற்றப்பட வேண்டியவை. அடிப்படை தேவையா எது சொல்றாரு? பெண் கல்வி வேணும், பெண் உரிமை, சொத்துரிமை, அரசு பணி வேணும்னு சொல்றாரு. அகற்றப்பட வேண்டியவை குழந்தை திருமணம், மணக்கொடை, கைமை வாழ்வு. மணக்கொடை என்ன? வரதட்சணை. பெண் கல்வி கற்றால் ஒழிய சமூக மாற்றங்கள் ஏற்படாது அப்படின்ட்டு சொன்னவர் யாருன்னா பெரியார். ஆண்கள் பெண்களை படிக்க வைக்க வேண்டும், அவர்களுக்கு உலக படிப்பும் ஆராய்ச்சி படிப்பும் தாராளமாய் கொடுக்க வேண்டும். நாட்டில் உள்ள கேடுகளில் எல்லாம் பெருங்கேடு பெண்களை பகுத்தறிவற்ற ஜீவன்களாய் வைத்திருக்கும் கொடுவை. இவ்விழி நிலை ஒழிக்கப்பட வேண்டும் பண்ணிட்டு யார் சொல்றாரு? பெரியார் வந்து சொல்றாரு. பெண்கள் உரிமை பெற்று புது உலகை படைக்க வேண்டும் என்று விரும்பியவர் யாருன்னா பெரியார். பெண்கள் உரிமை பெற்று புதிய உலகத்தையே படைக்கணும்னுட்டு யாரு விரும்புறாங்க? பெரியார் வந்து விரும்புறாரு. ஆணுக்கு பெண் இளைப்பிள்ளை என்று சிந்தித்தவர் யாருன்னா பெரியார். ஆணுக்கு பெண் வந்து இளைப்பிள்ளை என்று சிந்தித்தவர் யாருன்னா பெரியார். பெண்கள் தத்தம் கணவனுக்கு மட்டுமே உழைக்கும் அடிமைகளாக இராமல் மனித சமுதாயத்திற்கு தொண்டாற்றும் புகழ்பெற்ற பெண்மணிகளாக விளங்கும் வேண்டும் பண்ணிட்டு வலியுறுத்தியவர் யாருன்னா பெரியார். புருஷனுக்கு மட்டுமே வேலை பார்த்துட்டு இருந்தா போதாது, மனித சமுதாயத்திற்கும் வந்து தொண்டு செய்யணும்னுட்டு சொன்னவர் யாருன்னா பெரியார். பெண்களுக்கு சொத்துரிமை கொடுத்து விட்டால் அவர்களுக்கு இருக்கும் எல்லா வகையான அடிமைத்தனங்களும் ஒளிந்து போகும். பெண்ணடிமை என்பதற்குள்ள காரணங்கள் பலவற்றில் சொத்துரிமை இல்லாததே என்பதே முதன்மையான காரணம். ஸோ பெண்கள் அடிமையா இருக்கிறதுக்கு காரணமே வந்து அவங்களுக்கு சொத்துரிமை இல்லை, அதுதான் முதன்மையான காரணம்னுட்டு யார் சொல்றாரு? பெரியார் வந்து சொல்றாரு. அதனால பெண்கள் தாராளமாகவும் துணிவுடனும் முன் வந்து சொத்துரிமைக்கு கிளர்ச்சி செய்ய வேண்டியது மிகவும் இன்றியமையாத உடனடி செயலாகும் பண்ணிட்டு யார் குறிப்பிடுறாருன்னா பெரியார் வந்து குறிப்பிடுறாரு. ஸோ இந்த பேஜ்ல முக்கியமானதுன்னு பார்த்தீங்கன்னா பெண்கள் உரிமை பெற்று புது உலகை படைக்க வேண்டும் பண்ணிட்டு விரும்பியவர் யாருன்னா பெரியார். ஆணுக்கு பெண் இளைப்பிள்ளை என்னிட்டு சிந்தித்தவர் யாருன்னா பெரியார். பெண்கள் வந்து அவங்களுக்கு அடிமைப்பட்டு இருக்கிறதுக்கான காரணம் பண்ணிட்டு எதை சொல்றாருன்னா சொத்துரிமை தான். சொத்துரிமை இல்லாததே என்பது முதன்மையான காரணம் அப்படின்ட்டு யார் குறிப்பிடுறாங்க? பெரியார் வந்து குறிப்பிடுறாரு. சொத்துரிமை கொடுத்தா பெண்களுக்கான அடிமைத்தனம் வந்து ஒளிந்து போகும்னுட்டு சொல்லியிருப்பாரு. ஆளும் அறிவும் வளர்வதற்கு முன்பாக வாழ்க்கை பயணமா இது சிற்றில் சிதைத்து விளையாடும் பருவத்தில் பெற்றோர் செய்த வேதனை விளையாட்டு என கூறி அதனை நீக்க பாடுபட்டவர் யாருன்னா பெரியார். ஸோ அன்றைய காலகட்டத்தில் பெண் குழந்தைகளுக்கெல்லாம் வந்து சின்ன வயசுலயே வந்து கல்யாணம் பண்ணிடுவாங்க. அந்த குழந்தைங்க ஒரு 10 வயசு கூட இருக்காது, ரொம்ப சின்ன பிள்ளைங்களா இருப்பாங்க. பட் அவங்க கல்யாணம் பண்ணி வைக்கக்கூடிய ஆளுங்க வந்து வயதானவங்க இருப்பாங்க, சின்ன பசங்க இருப்பாங்க, ரொம்ப வயதானவங்க இருப்பாங்க, அப்படியெல்லாம் இருக்கும். இதெல்லாம் வந்து ஒழிக்கணும். அதாவது ஆளும் அறிவும் வளர்வதற்கு முன்பாக வாழ்க்கை பயணமா. குழந்தைங்களுக்கு வந்து ஆளும் வளர்ந்திருக்காது, அறிவும் வளர்ந்திருக்காது, அதுக்குள்ள வாழ்க்கை பயணமா இது சிற்றில் சிதைத்து விளையாடும் பருவத்தில் பெற்றோர் செய்த வேதனை விளையாட்டு என கூறி அதனை நீக்க பாடுபட்டவர் யாருன்னா பெரியார். தமிழர்கள் கிட்ட இன்று பரவியுள்ள பெருநோய் ஒன்று வந்து இருக்கு, அதுதான் வந்து மணக்கொடை, வரதட்சணை அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இளைஞர்கள் வந்து பொண்ணுங்க வந்து இந்த வரதட்சணைலாம் கொண்டு வருவாங்க அப்படின்னு எதிர்பார்க்காம அந்த பையனை பெற்ற பெற்றோரும் வந்து அவங்க பையனை படிக்க வைக்கிறது அது அவங்களுடைய கடமை. அது இல்லாமல் படிக்க வச்சதெல்லாம் லாபம் தரக்கூடிய ஒரு விஷயமா எண்ணி வர பொண்ணுக்கிட்ட வந்து வசூலிக்கணும்னு நினைக்கக்கூடாது. சேம் டைம் வந்து அந்த கல்யாணம் பண்ணக்கூடிய ஆண்களும் வந்து பார்த்தீங்கன்னா தாமே பாடுபட்டு உழைத்து முன்னேற வேண்டும் என்னும் உயர்ந்த எண்ணம் நம் இளைஞர்களிடையே வளர வேண்டும் அப்படின்ட்டு சொன்னவர் யாருன்னா பெரியார். கணவனை இழந்தோர் மறுமணம் செய்து கொள்வதில் தீங்கில்லை என்றும் தெரிவித்திருக்காரு. யாரு சொல்லியிருக்காங்கன்னா பெரியார் வந்து நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. ஸோ பெரியாரும் இதை வந்து சொல்லியிருக்காங்கன்றதை குறிப்பிட்டிருக்காங்க.
ஒழுக்கம் வந்து உயிரினும் ஓம்பப்படும் பண்ணிட்டு எதுல சொல்லியிருப்பாங்க? வள்ளுவர் திருக்குறள்ல வந்து சொல்லியிருப்பாரு, ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். உயிரை விட பெருசு எதன்னா ஒழுக்கம் அப்படின்ட்டு திருவள்ளுவர் வந்து சொல்லியிருப்பாரு. ஸோ இவர் என்ன சொல்றாருன்னா, ஒழுக்கம் என்பதும் கற்பென்பதும் பெண்களுக்கு மட்டும் என்றில்லாமல் ஆண் பெண் இருபாலருக்கும் பொதுவாகும் பண்ணிட்டு யார் சொல்றாங்கன்னா பெரியார் வந்து சொல்றாரு. பெரியார் வந்து சமூக முரண்களை எதிர்த்தவர், மூட கருத்துக்களை முட்டறுத்தவர், தொலைநோக்கு பார்வையுடையவர், பகுத்தறிவுக்கு பொருந்தாதவற்றை அறுத்து எறிந்தவர், சமூக மாற்றத்தை விரும்பியவர், பெண்களே சமூகத்தின் கண்கள் என கருதியவர் யாருன்னா பெரியார். ஸோ இந்த பேஜ்ல முக்கியமானதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆளும் அறிவும் வளர்வதற்கு முன்பாக வாழ்க்கை பயணமா, அது சிற்றில் சிதைத்து விளையாடும் பருவத்தில் பெற்றோர் செய்த வேதனை விளையாட்டம்மா என கூறி இவர் யாருன்னா பெரியார். தமிழர்களிடம் இன்று பரவியுள்ள பெருநோய் ஒன்று உண்டு, அதுதான் வந்து மனக்குடைன்னு சொன்னவர் யாருன்னா பெரியார். தாமே பாடுபட்டு உழைத்து முன்னேற வேண்டும் என்னும் உயர்ந்த எண்ணம் நம் இளைஞர்களிடையே வளர வேண்டும்னு சொன்னவர் யாருன்னா பெரியார். சேம் டைம் வந்து பெரியார் என்ன சொல்லியிருப்பாரு, கணவனை இழந்தோர் வந்து மறுமணம் செய்து கொள்வதில் தீங்கில்லை என்றதையும் குறிப்பிட்டிருப்பாங்க. ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் என்றது திருவள்ளுவர். ஒழுக்கம் என்பதும் கற்பென்பதும் பெண்களுக்கு மட்டும் என்றில்லாமல் ஆண் பெண் இருபாலருக்கும் பொதுவாகும் பண்ணிட்டு சொன்னவர் யாருன்னா பெரியார். பெண்களே சமூகத்தின் கண்கள் அப்படின்னு சொன்னவர் யாருன்னா பெரியார். பெண்களே சமூகத்தின் கண்கள்னு சொன்னவர் பெரியார். சமூக முரண்களை எதிர்த்தவர், மூட கருத்துக்களை முட்டறித்தவர், தொலைநோக்கு பார்வையுடையவர், பகுத்தறிவுக்கு பொருந்தாதவற்றை அறுத்து எறிந்தவர், சமூக மாற்றத்தை விரும்பியவர் யாருன்னா பெரியார். தமிழர்களிடம் இன்று பரவியுள்ள பெருநோய் ஒன்று உண்டு, அதுதான் வந்து மனக்கொடை. பெரியார் சமூக முரண்களை வந்து எதிர்த்தார், மூட கருத்துக்களை வந்து முட்டறுத்தவர். அரசின் அனைத்து துறைகளிலும் பெண்கள் பணியாற்றும் போது நம் சமுதாயத்தில் புரட்சி ஏற்படும் அப்படின்னு சொன்னவர் யாருன்னா பெரியார். பெண் அடிமை ஆனதற்கு உரிய காரணங்கள்ல ஒன்று சொத்துரிமை இல்லாதது. விடைக்கேற்ற வினா, பெண்கள் உரிமை பெற்று புது உலகை படைக்க வேண்டும் என்று விரும்பியவர் யாருன்னா பெரியார். இதை வந்து கேள்வி என்னும்போது பல விதங்கள்ல வந்து வரும். நான் வந்து இங்கே ஒன்று மேக் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு வந்து வேறு எப்படியெல்லாம் இதில் கேள்வி கேட்கலான்றதை நீங்கள் கமெண்ட்டில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். பெண்கள் எதனை பெற்று புது உலகை படைக்க வேண்டும் என்று பெரியார் விரும்பினார்னா உரிமை பெற்று. பெரியார் பெண்ணுரிமைக்கு ஊறு விளைவிக்கும் பழைய நம்பிக்கைகளை ஏற்க மறுத்தார். பெரியார் எதனை மறுத்தார்? சந்திப்பிலை நீக்கி எழுதுக. அனைத்து துறைகளிலும் ஆண்களைப் போலவே பெண்களுக்கும் அரசு பணி கொடுக்க வேண்டும். ஆளும் அறிவும் வளர்வதற்கு முன்பாக வாழ்க்கை பயணமாம். ஸோ ஐ என்ற வேற்றுமை உருவு வெளிப்படையாக வந்ததால் அங்கே வாழ்க்கை இப்பு வந்து வருது. அனைத்து அன்றதுல வந்து அது வந்து வன்தொடர் குற்றியலுகிறோம், அதனால அங்கே வல்லினம் மிகும் இத்து வருது. ஆண்களைப் போலவே ஐ என்ற இரண்டாம் வேற்றுமை உருவு வெளிப்படையாக வந்ததால அங்கே வேற்றுமை வந்து மிகும். அரசு அன்றது உயிர் தொடர் குற்றியலுகிறோம், அதனால அங்கேயும் வந்து வல்லினம் வந்து மிகுது. ஒருமை பன்மை பிழை நீக்கி எழுதுக. கல்வி நலம் பெற்ற பெண்பார் புலவருக்கு மன்னரும் பணிந்தனர். ஸோ பணிந்தான் அன்னிட்டு மரியாதை குறைவா வராது, மன்னர் என்றது பணிந்தனர் அப்படின்னு வரும். பெண்கள் பெற வேண்டியவை, பெற வேண்டியதுன்னா ஒருமையில வரும், பெற வேண்டியவை என்றது பன்மை. என்னென்ன பெற வேண்டும்னா பெண் கல்வி, பெண்ணுரிமை, சொத்துரிமை. மெல்ல மெல்ல மரன்றது லட்சுமி, மெல்ல மெல்ல மரன்றது லட்சுமி, மெல்ல மெல்ல மர லட்சுமி. இதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, மற்றபடி ஸ்டோரி எதுவும் நம்மளுக்கு தேவையில்லை. அடுத்து வந்து சொல். நம்ம ஆல்ரெடி புது புத்தகத்திலையும் ஓல்டு புக்லையும் எல்லாமே பார்த்துருப்போம், அங்கங்கே படித்தது இங்கே இருக்குது. சேம் டைம் வந்து உங்களுக்கு அந்த டாபிக் பற்றி தெரியும்னா நீங்கள் தயவு செஞ்சு அதை அப்படியே ஹெட்லைன் வாசிட்டு இதுதான் வரும்னுட்டு நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருப்பீங்கள்ல, அதை நினைவுபடுத்திட்டு ஸ்கிப் பண்ணிடுங்க. தெரியல எனக்கு இன்னுமே இதில் வந்து டீட்டெயில்டாக புரியலன்றவங்க இந்த வீடியோ பாஸ் பண்ணிட்டு கூட அது என்ன கொடுத்துருக்காங்கன்றதை டீட்டெயிலாக கூட வாசித்து பாருங்கள். சொல் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எழுத்து தனித்து நின்றோ பல எழுத்துக்கள் தொடர்ந்து நின்றோ பொருள் தருவது தான் வந்து சொல். சொல்லன்றதை வேற எப்படி எல்லாம் குறிப்பிடலான்னா, பதம் என்னாலும் சொல்லுதான், மொழி கிளவி என்னாலும் சொல்லுதான். பதம் அப்படின்றதுக்கு பாக்ஸ்ல கொடுத்துருக்காங்க பாருங்க. பதம் என்ன பகுப்பதம், பகாப்பதம். மொழி என்ன தனிமொழி, தொடர்மொழி, பொதுமொழி. கிளவி என்ன இரட்டை கிளவி, இரட்டை சொல், அதை வந்து கிளவி. இந்த சொல்லுக்கு வந்து இந்த பதம் மொழி கிளவி என்ன இதை தான் மீன் பண்ணுதுன்றதை கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு வந்து தெரியும் மொழி என்ன மூவகை மொழிகள் இருக்கு, தனிமொழி, தொடர்மொழி, பொதுமொழி.
தனிமொழி அப்படின்னா ஒரு சொல் தனித்து நின்று ஒரு பொருளை தருதுன்னா அது தனிமொழி அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் வந்து பாருங்க, வா கண் செய்தான் என்றது தனிமொழி. தொடர்மொழி என்ன, இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட சொற்கள் தொடர்ந்து வந்து பொருளை உணர்த்துவது தொடர்மொழி. படம் பார்த்தான், பசுவும் கன்றும் தோட்டத்தில் மேய்ந்து கொண்டிருக்கின்றன, இப்படி வந்ததுன்னா அது வந்து தொடர்மொழி. பொதுமொழி அப்படின்னா தனிமொழிக்கும் தொடர்மொழிக்கும் பொதுவாய் அமைவது பொதுமொழி. எக்ஸாம்பிள் வந்து பாருங்க, இதை வந்து நம்ம புது புத்தகத்திலையும் இதே அந்தமான் தான் கொடுத்துருப்பாங்க. அந்தமான்ன்றது பொதுமொழி. எப்படின்னா அந்தமான் அப்படின்னு அந்த வார்த்தை வந்து சொல்லும் போது ஒரு தீவு, அந்தமான் நிக்கோபர் தீவுகள் இருக்குல்ல, அந்த தீவை வந்து குறிக்குது. அதே வந்து அதை பிரிச்சோன்னா எப்படி பிரிக்கலாம், அந்த குட்டல் மான் அப்படின்னு பிரிக்கலாம். மான்ன்றது விலங்கு, அந்த விலங்கு, அந்த மான் விலங்கு அப்படின்ற பொருளை வந்து தருது. ஸோ இப்படி வந்து அப்படியே பிரிக்காம இருந்த ஒரு பொருளும் பிரித்த வந்து வேறு பொருளையும் தர்றதுதான் வந்து பொதுமொழி அப்படின்னு அழைக்கிறோம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இது போல இருக்கக்கூடிய பொதுமொழிகள் வந்து பலகை, வைகை, தாமரை, வேங்கை ஆகியன வந்து பொதுமொழிகள் என்றதை கொடுத்திருக்காங்க. அது வந்து பாத்துக்கோங்க. பலகை என்ன, நார்மலா பலகையை மீன் பண்ணும். அதே அதை பிரிச்சோம்னா பல குட்டல் கை என்ன, பல கைகள். வைகை என்றது ஆறுன்னு தெரியும். அதே அது பிரிச்சா வைகை, கையை வந்து வையி கைய அப்படின்னு ஒரு பொருள் வரும். தாமரை என்ன, தாக்குட்டல் மறை, மறை என்ன மானையும் வந்து, தாமரை என்ன மலர், மறை என்ன மானு, தா மான் அப்படின்ற ஒரு பொருள் வந்து வரும். ஸோ அதே போல வேங்கை என்றது மரம், அதை வந்து பிரிச்சு பண்ணா ரெண்டு பொருள்ல வந்து வரும். ஸோ அதுக்கு பிரிச்சா என்ன பொருள் வரும்ன்றத கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து வினைச்சொல் வந்து பாருங்க, வந்தான், நடந்தான். இப்போ நம்ம வந்து ஒரு செயலை செய்யறோம், படித்தேன், எழுதினேன், சென்றேன், வந்தேன், ஆடினேன், பாடினேன்னா இது வந்து ஒரு வினைச்சொல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ உங்களுக்கு வினைச்சொல் என்னன்னு தெரியும்னா நீங்கள் அதை அப்படியே அடுத்த வினைமுற்றுக்கு வந்து வந்துருங்க. தெரியாத பட்சத்தில் மட்டும் அதை வந்து வாசிச்சு வந்து பாருங்க. எழுவாய் செய்யும் செயல் அல்லது தொழிலை குறிக்கும் சொற்கள் வந்து வினை சொற்கள். எழுவாய் என்றது யாரு, நம்ம தான். அப்போ நம்ம ஏதோ ஒன்று பண்றோம், பாடுறோம், எழுதுறோம், ஆடுறோம், ஓடுறோம்னா அதெல்லாம் வந்து வினைச்சொல். வினைமுற்று, ஸோ வினைச்சொல்லும் வினைமுற்று. வினைச்சொல்லுன்னா ஒரு செயல், வினைமுற்றும் சேம் தான். நடந்தான் அந்த ஒரு சென்டென்ஸ் வந்து முற்று பெற்ற அது வந்து வினைமுற்று அப்படின்னு சொல்லுவோம். வந்தான், நடந்தான்ன்றது அருளரசு வந்தான், வளவன் நடந்தான்ன்றது அந்த முற்று பெற்றிருக்கு இல்லையா அந்த சென்டென்ஸ், இதை தான் வந்து வினைமுற்றுன்னு சொல்லுவோம். தன் பொருளில் முற்று பெற்று வந்துள்ள வினை சொற்களை வினைமுற்றுக்கள் அல்லது முற்று வினை என வழங்கப்படும். ஸோ உங்களுக்கு வினைமுற்றன் என்னன்னு தெரிஞ்சா இதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. வினைமுற்றை வந்து வேற எப்படி வழங்கலான்னா அப்படியே அதை ரீப்ளேஸ் பண்ணுவாங்க. வினையை வந்து பின்னாடி முற்று முன்னாடி போட்டா முற்று வினை அப்படின்னுட்டும் வழங்குறாங்க. வினைமுற்று வந்து பாத்தீங்கன்னா முக்காலங்களில் ஒன்றை வந்து உணர்த்தும். வினைமுற்றுன்னா ஒன்று இறந்த காலம், நிகழ்காலம் அல்லது எதிர்காலம், ஏதாவது ஒன்றை வந்து முக்காலத்தில் ஏதாவது ஒன்று உணர்த்தும். சேம் டைம் வந்து திணை, பால், எண், இடங்களை வந்து காட்டும். வினைமுற்று வந்து ரெண்டாக வந்து பிரிக்கிறாங்க. ஒன்று தெரிநிலை வினைமுற்று, இன்னொன்று வந்து குறிப்பு வினைமுற்று. இப்போ வந்து எக்ஸாம்பிளே வந்து மேலே கொடுத்துருக்காங்க பாருங்க. வந்தான், வந்தான்ன்றதுல வந்து அது திணை என்ன, உயர்திணையா அக்ரிணையன்னா உயர்திணை. பால் வந்து யாரு, ஆண் பால். எண் வந்து ஒரு பர்சன் தான். இடம் வந்து வந்தான், இறந்த காலம் வந்து காட்டுது, அப்போ இறந்த காலத்தை வந்து காட்டுது இடம். ஸோ இது எல்லாமே வந்து வினைமுற்று வந்து காட்டும். இன்னொன்று வந்து வினைமுற்று எத்தனை வகையா பிரிக்கிறாங்க, ரெண்டு வகையா பிரிக்கிறாங்க. ஒன்று தெரிநிலை வினைமுற்று, இன்னொன்று குறிப்பு வினைமுற்று. தெரிநிலை வினைமுற்றுன்னா சிம்பிளா தெரிஞ்சுக்கோங்க, காலம் வந்து வெளிப்படையா தெரியும், நிறைய விஷயங்கள் தெரியும். நீங்க மெயினா ஞாபகம் வச்சுக்க வேண்டியது காலம் வந்து அது இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் வந்து தெரிஞ்சதுன்னா அது தெரிநிலை வினைமுற்று. அப்படி அந்த காலம் வந்து வெளிப்படையா தெரியல ஒரு வினைமுற்று தான், ஆனா காலம் தெரியலன்னா அது குறிப்பு வினைமுற்றுன்னு நீங்க போட்டுருங்க. ஸோ தெரிநிலை வினைமுற்று வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க. செய்பவன், கருவி, நிலம், செயல், காலம், செய்பொருள் என்ற ஆறுனையும் தெரிவித்து காலத்தை வெளிப்படையாக காட்டுவது தான் வந்து தெரிநிலை வினைமுற்று. உழுதான் அது வந்து பார்த்துக்கோங்க, எல்லாமே காட்டும். மெயினா வந்து தெரிநிலைன்னா காலம் தெரியுது, காலம் தெரிஞ்சா தெரிநிலை வினைமுற்று. அடுத்து வந்து குறிப்பு வினைமுற்று. குறிப்பு வினைமுற்று வந்து மேலே வந்து இங்கே ஒரு 6 கொடுத்துருக்காங்க இல்லையா, செய்பவன், கருவி, நிலம், செயல், காலம், செய்பொருள். இந்த 6ல் ஏதாவது ஒன்று மட்டும்தான் வந்து தெரியும். மெயினாக காலம் வந்து வெளிப்படையாக தெரியாது. காலம் வெளிப்படையாக தெரியாமல் வந்தால் அது வந்து குறிப்பு வினைமுற்று. ஸோ அது வந்து கொடுத்துருக்காங்க எக்ஸாம்பிள் புரிஞ்சுக்கிறதுக்காக. புரியாதவங்க ஒரு வாட்டி அதை வாசித்து பார்த்துக்கோங்க. அடுத்து இந்த பொன்னன் என்பதை குறிப்பு வினை ஆகும்ன்றது சொல்லியிருக்காங்க. பொன்னன்ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா
பொன்னை உடையவனாய் இருந்தான், இருக்கின்றான், இருப்பான் என பொன்னன் என்பது முக்காலத்தையும் குறிப்பதாக உணர்த்துகிறது. காலத்தை வந்து வெளிப்படையாக காட்டாதுன்னு சொன்னோம் இல்லையா? ஸோ அப்போ வந்து அது முக்காலத்துக்கும் பொருந்துற மாதிரி வந்து குறிப்பாக உணர்த்தக்கூடியதாக இருக்குன்றதை சொல்றாங்க. நீங்க ரொம்ப இதெல்லாம் டீட்டெயில்டா போவேன்னா குறிப்பு வினைமுற்றன்னா காலம் வந்து வெளிப்படையாக காட்டாது. அதே வந்து தெரிநிலை வினைமுற்றன்னா காலம் வந்து தெரியும், தெரிஞ்சா தெரிநிலை வினைமுற்று, தெரியலன்னா குறிப்பு வினைமுற்று. அதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து வந்து எச்சம். எச்சம்ன்றது நம்ம புக்கு வந்து படிச்சிருப்போம். முற்று பெறாம எஞ்சி நிற்கிறது தான் வந்து எச்சம் அப்படின்னு சொல்லுவோம். படித்து, சென்று, ஸோ இதெல்லாம் வந்து முற்று பெறாம இருக்குது இல்லையா? முற்று பெறாத முழுமையடையாத வினை சொற்கள் தான் வந்து எச்சம். இதை வந்து வினைமுற்றின் விகுதி குறைந்து நிற்கும் சொல்லே எச்சம். அந்த படித்தான்னா ஆன்ன்றது தான் விகுதி. அப்போ இங்க படித்து சென்றுன்றப்போ விகுதி இல்லைல்ல, அதனாலதான் இது விகுதி குறைந்து நிற்கும் சொல்லே எச்சம் அப்படின்றாங்கன்றதை குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்து பெயரெச்சம் வினையச்சம் வந்து பார்க்க போறோம். நம்மளுக்கு வந்து தெரியும் பெயரெச்சம் வந்து ஆல வந்து முடியணும், அதுக்கப்புறம் ஒரு பெயர் சொல் வந்து அது பெயரெச்சம்னு சொல்லுவோம். படித்த கயல்வெளி, சென்ற கோதை எல்லாம் வந்து பெயரெச்சம். சென்ற, படித்த, மெயினாக வந்து அதுக்கப்புறம் ஒரு பெயர் சொல் போட்டால் அந்த சென்டென்ஸு ஃபுல் அதாவது கம்ப்ளீட் ஆகுதுன்னா அது வந்து பெயரெச்சம். இந்த பெயரெச்சமே வந்து பார்த்தீங்கன்னா கால வகையால் மூவகைப்படும்னு சொல்கிறாங்க. படித்த கயல்வெளி, படிக்கின்ற கயல்வெளி, படிக்கும் கயல்வெளி அப்படின்ட்டு எதிர்காலம், நிகழ்காலம், இறந்த காலத்துக்கு வந்து பொருந்தக்கூடிய வகையில் வந்து இருக்குது அப்படின்றதையும் குறிப்பிடுறாங்க. அங்கே எப்படி வந்து ஒரு வினைமுற்று வந்து தெரிநிலை வினைமுற்று, குறிப்பு வினைமுற்றுன்னு பார்த்தோமோ அதே போல பெயரெச்சமும் வந்து பார்த்தீங்கன்னா தெரிநிலை பெயரெச்சம், குறிப்பு பெயரெச்சம் அப்படின்னு இருக்கு. இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெயர் சொல் காலம் வந்து தெரிஞ்சா அது தெரிநிலை பெயரெச்சம். ஒரு பெயரெச்சத்தில் காலம் வந்து தெரியலன்னா அது வந்து குறிப்பு பெயரெச்சம். வந்த பையன், வந்த ஆல வருதா, அதுக்கப்புறம் வந்து பையன் வருது, அப்போ வந்து என்னது, இது வந்து பெயரெச்சம். வந்த பையன் பெயரெச்சன் வந்துட்டு இதுல வந்து உங்களுக்கு காலம் தெரியுதா பாருங்க. வந்த பையன் என்ன இறந்த காலத்தை காட்டுதா, ஆல்ரெடி அந்த பையன் வந்துட்டான், வந்த பையன், அப்ப இறந்த காலம் காட்டுதுன்னா அது வந்து தெரிநிலை பெயரெச்சம். ஸோ உங்களுக்கு அந்த தெரிநிலை பெயரெச்சம் என்னன்னு கான்செப்ட் புரிஞ்சுதுன்னா நீங்க வந்து அடுத்தடுத்து போயிடலாம். சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தெரிநிலை பெயரெச்சம் வந்து முக்காலத்தையும் செயலையும் வந்து வெளிப்படையாக காட்டும். சேம் டைம் வந்து உடன்பாட்டிலையும் எதிர்மறையிலையும் வந்து வரும்னு சொல்றாங்க. உடன்பாட்டிலையும் வரும், எதிர்மறையிலையும் வரும்னு சொல்றாங்க. இந்த உண்ட இளங்கோவன், உண்டன்னா ஆல்ரெடி சாப்பிட்டுட்டான், உண்ட ஆல வந்து முடியுது பெயரெச்சம், அடுத்து பெயர் சொல் வருதா, இளங்கோவன் அன்று வருது, அப்போ வந்து இது வந்து பெயரெச்சம், இறந்த காலம் காட்டுறதால தெரிநிலை பெயரெச்சம். இது வந்து உடன்பாடு எதிர்மறையில வரும்னு சொல்லியிருக்காங்க. உண்ட இளங்கோவன் என்றது உடன்பாடு, அவன் சாப்பிட்டுட்டான். உண்ணாத இளங்கோவன் அவன் சாப்பிடல, எதிர்மறை. உண்ணாத ஆல முடியுது, இளங்கோவன் வருது பெயரெச்சம், அப்போ இறந்த காலம் காட்டுறதால அது வந்து எதிர்மறை பெயரெச்சம். அடுத்து வந்து குறிப்பு பெயரெச்சம். காலத்தையோ செயலையோ உணர்த்தாம பண்பை மட்டும் உணர்த்தி நிற்கிறது தான் வந்து குறிப்பு பெயரெச்சம். பண்பை மட்டும் உணர்த்தி நின்று பெயர் சொல்லி கொண்டு முடியும் எச்சம் வந்து குறிப்பு பெயரெச்சம். நல்ல பையன், பையன் என்றது ஒரு பெயர் சொல், அது வந்து குறிப்பால உணர்த்துறாங்க. நல்ல பையன், அழகான பையன், உயரமான பையன், நல்ல பண்புகளை கொண்ட பையன், ஒரு குறிப்பு சொல்றாங்க இல்லையா, இதுதான் வந்து குறிப்பு பெயரெச்சம். இந்த குறிப்பு பெயரெச்சமும் வந்து உடன்பாடு எதிர்மறையில வருது. நல்ல மாணவன், தீய மாணவன். நல்ல மாணவன் அண்ணா உடன்பாடு, தீய மாணவன் அண்ணா எதிர்மறை. அடுத்து வந்து வினையெச்சம். அங்க எப்படி வந்து பெயரெச்சம் வந்து கால வகையால் மூவகைப்படும். இறந்த கால பெயரெச்சம், நிகழ்கால பெயரெச்சம், எதிர்கால பெயரெச்சம் பார்த்தோமோ அதே போல இங்கேயும் வந்து வினையெச்சம் வந்து பார்த்தீங்கன்னா கால வகையால 3 வகைப்படுது. இறந்த கால வினையெச்சம், நிகழ்கால வினையெச்சம், எதிர்கால வினையெச்சம்னுட்டு. அதே வந்து வினையெச்சம்னா ஊ அல்லது ஈல வந்து முடியும். படித்து வந்தான், பாட கேட்டான். இன்னொன்னு என்னன்னா அதுக்கப்புறம் வந்து ஒரு வினைச்சொல் தான் வரணும். வந்தான், கேட்டான், சென்றான், பார்த்தான் என்றதெல்லாம் வினைச்சொல். ஸோ பாட கேட்டான், ஓடி சென்றான், போய் பார்த்தான். இங்க பாட கேட்டான், போய் பார்த்தான்ல வந்து பாருங்க ஈ அல்லது ஊல வந்து முடியல, அந்த சவுண்டு வந்து வரல, இருந்தாலும் அது வினையெச்சம் தான். எப்படின்னா அதுக்கப்புறம் ஒரு பெயர் சொல் போட்டு பாருங்களேன், பாட மாணவன் அப்படின்னு போட்டால் அந்த சென்டென்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகல. அப்போ ஒரு வினைச்சொல் போட்டோம்னா பாடி சென்றான், பாட சொன்னான், அப்படி வந்து ஒரு வினைச்சொல்லு போடும்போது கம்ப்ளீட் ஆச்சுன்னா அது வந்து வினையெச்சம்.
ஸோ அதே போல் வினையச்சத்திலையும் வந்து தெரிநிலை வினையச்சம் குறிப்பு வினையச்சம் பண்ணிட்டு 2 இருக்கு. படித்து தேறினான் அப்படின்னா அப்போ வந்து காலம் வந்து இந்த படித்து தேறினான்னா இறந்த காலத்தை காட்டுது, அப்போ வந்து தெரிநிலை வினையச்சம். படிக்க செல்கின்றான்னா நிகழ்காலம், அப்போ தெரிநிலை வினையச்சம். மெல்ல பேசினான், கண்ணன் நோயின்றி வாழ்ந்தான் அன்றதுல வந்து காலம் வந்து தெரியல, அதனால இது வந்து குறிப்பு வினையச்சம். எப்படி பேசினானா? மெல்ல பேசினானா. எப்படி வாழ்ந்தானா? நோயின்றி வாழ்ந்தானா, அப்போ வந்து இது வந்து குறிப்பு வினையச்சம். முற்றச்சம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைதிலி வந்தனல் பாடினல், முருகன் படித்தனன் தேறினன். இதுல வந்து இந்த வந்தனல் படித்தனன் என்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு வினை முற்றுதான். அது வந்து எச்சு சொல்லாக நின்று இன்னொரு வாட்டி வந்து மற்றொரு வினைமுற்றை கொண்டு முடியறதால இது முற்றச்சம் அப்படின்னு அழைக்கிறோம். இது வந்து நீங்க புது புக்கு படிச்சிருந்தீங்கன்னா இல்லை என்னுடைய பிளேலிஸ்ட்ல இலக்கண வீடியோஸ் பார்த்துருந்தீங்கன்னா இது டீட்டெயில்டா வந்து சொல்லியிருப்பேன். யாராவது பார்க்கலன்னா அதை போய் பாருங்க, உங்களுக்கு தெளிவா வந்து புரியும். முற்றச்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வினைமுற்று சொல். மைதிலி வந்தனல், முருகன் வந்தனல் என்றது, படித்தனன் என்றது ஒரு முற்றுச்சொல். அது வந்து எச்சு பொருள்ல வந்து மற்றொரு வினைமுற்று பாடினல் தேறினன் மற்றொரு வினைமுற்றை கொண்டு முடிவதுதான் வந்து முற்றச்சம். சோ இதை குயிக்கா ஒரு வாட்டி ரீகேப் பார்ப்போம். சொல்லன்னா என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு எழுத்து தனித்து நின்றோ பல எழுத்துக்கள் தொடர்ந்து நின்றோ பொருள் தள்ளுவது சொல். சொல்லன்றதுக்கான வேற சொற்கள் என்னன்னா பதம், மொழி, கிளவி. மூவகை மொழிகள் வந்து தனிமொழி, தொடர்மொழி, பொதுமொழி. வினைச்சொல்னா ஒரு செயலை செய்யறது தான் வந்து வினைச்சொல் அப்படின்னு சொல்லுவோம். வினைமுற்று அது அந்த வார்த்தை வந்து முற்று பெற்றிருக்கும். வந்தான், நடந்தான், போனான்ன்றது வினைமுற்று. வினைமுற்றுவை வந்து 2 வகையா வந்து பிரிக்கிறாங்க. தெரிநிலை வினைமுற்று, குறிப்பு வினைமுற்று. தெரிநிலை வினைமுற்றுன்னா அதுல வந்து காலம் வந்து தெரிஞ்சது. 6 வகையும் வந்து வெளிப்படும். மெயினா நம்மளுக்கு ஞாபகம் வச்சுக்க வேண்டியது காலம். சோ காலம் வெளிப்படையா தெரியுதுன்னா தெரிநிலை வினைமுற்று. குறிப்பு வினைமுற்றுல காலம் வந்து வெளிப்படையாக தெரியாது. எச்சம்னா எஞ்சி நிற்கக்கூடிய சொற்கள், முற்று பெறாத முழுமையடையாத வினை சொற்களை தான் வந்து எச்சம் அப்படின்னு சொல்லுவோம். இல்லைன்னா விகுதி குறைந்து நிற்கும் சொல்ல வந்து எச்சம் அப்படின்னு அழைப்போம். பெயரெச்சம்னா படித்த கயல்விழி. எச்சத்துக்கு அப்புறம் ஒரு பெயர் சொல் வந்ததுன்னா அது வந்து பெயரெச்சம். பெயரெச்சம் வந்து பாத்தீங்கன்னா 2 வகையா பிரிக்கிறாங்க. தெரிநிலை பெயரெச்சம், குறிப்பு பெயரெச்சம் அப்படின்ட்டு. தெரிநிலை பெயரெச்சம்னா வந்த பையன்ன்றது தெரிநிலை பெயரெச்சம். காலம் வந்து காட்டுது, இறந்த காலத்தை காட்டுறதால இது வந்து தெரிநிலை பெயரெச்சம். காலம் காட்டாம வந்ததுன்னா அது என்னன்னு சொல்லுவோம்? குறிப்பு பெயரெச்சம் அப்படின்னு சொல்லுவோம். வினையெச்சமும் வந்து பாத்தீங்கன்னா படித்து வந்தான், அதாவது ஒரு எச்சத்துக்கு அப்புறம் ஒரு வினைச்சொல் வந்தா அதை வந்து வினையெச்சம் அப்படின்னு வந்து சொல்லுவோம். வினையெச்சமும் வந்து பாத்தீங்கன்னா 2 வகைப்படும். தெரிநிலை வினையெச்சம், குறிப்பு வினையெச்சம். தெரிநிலை வினையெச்சம்னா காலம் காட்டும், குறிப்பு வினையெச்சம்னா காலத்தை வந்து கட்டாது. முற்றச்சம்ன்றது ஒரு வினைமுற்று சொல் வந்து எச்ச பொருள்ல வந்து மற்றொரு வினைமுற்றை கொண்டு முடியறது தான் வந்து முற்றச்சம். மைதிலி வந்தனல் பாடினல், முருகன் படித்தனன் தேறினன் என்றது முற்றச்சம். அடுத்து வந்து பாருங்க தொகை சொல்ல வந்து கொடுத்திருக்காங்க. தொகை சொல்லுன்னா நம்மளுக்கு தெரியும். முக்கணி என்றது தொகை சொல். தொகை என்பதற்கான பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா தொகுத்தல். முக்கணி என்ன? மாப்பலா, வாழை. இருவினை என்ன? நல்வினை, தீவினைன்னு சொல்லலாம். இல்லைன்னா தன்வினை தீவினை தன்வினை பிறவினைய வந்து இருவினை என்று சொல்லலாம். இருதினை என்ன? உயர்திணை அக்ரிணைய வந்து சொல்லலாம். இல்லைன்னா அகத்திணை புறத்திணை எண்ணிட்டு இருதினைகளாக சொல்லலாம். முத்தமிழ் இயல் இசை நாடகம், முப்பால் அறம்பொருள் இன்பம், மூவிடம் தன்மை முன்னிலை படற்கை, மூவேந்தர் சேரர் சோழர் பாண்டியர், நாற்றிசை கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு, நானிலம் வந்து குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல். நானிலத்துல வந்து பாலை வராது, 5 நிலையில வந்து பாலை வந்து சேர்ந்து வரும். அது வந்து தெளிவா பார்த்துக்கோங்க. ஐம்பால் வந்து ஆண்பால் பெண்பால் பலர்பால் ஒன்றன்பால் பலவின்பால். ஐம்புலம் வந்து தொடு உணர்வு, உண்ணல், உயிர்த்தல், காணல், கேட்டல். ஐம்பொறி வந்து மெய்யன்னா உடம்பு. உடம்புக்கு அப்புறம் வாய் வருதா? வாய்க்கு மேல மூக்கு, மூக்குக்கு மேல கண்ணு, அப்படியே கண்ணுல இருந்து சைட்ல போனா செவி. இது வந்து ஐம்பொறி. ஐம்புலனும் வந்து அதுதான். தொடு உணர்னா உடல், உண்ணல்லன்னா வாய், உயிர்த்தல்னா மூக்கு, மூச்சு விடுவோம்ல உயிர்த்தல், காணலன்னா கண்ணு, கேட்டலன்னா காது. அந்த ஐம்புலன்னா பார்த்துக்கோங்க. ஐம்பொறி என்ன? மெய்வாய் மூக்கு கண் செவி. ஐம்புலன்னா தொடு உணர்வு, உண்ணல், உயிர்த்தல், காணல், கேட்டல். ஒரு சொல் தனித்து நின்று பொருள் தருவது தனிமொழி.
தொழிலை குறிக்கும் சொல் வந்து வினைச்சொல். வினைமுற்று வந்து தெரிநிலை குறிப்பு என 2 வகைப்படும். ஓர் எச்ச வினை பெயராக கொண்டு முடிந்தால் அது பெயரெச்சம் எனப்படும். தொகை சொற்கள் ஸோ மேலே வந்து பார்த்தோம் இல்லையா, இருவினை முத்தமிழ் மூவேந்தர், அது வந்து பார்த்துக்கோங்க. ஸோ அறிஞர் அண்ணா அவர்கள் வந்து அடுக்குமொழி நடைய வந்து பயங்கரமாக அந்த அடுக்குமொழி நடையை பயன்படுத்தி பேசக்கூடியவர். நான்மாட கூடல் என்றது எதன்னு பார்த்தீங்கன்னா மதுரை. நான்மாட கூடல் என்றது மதுரை. மோசிகீரனார் வந்து அரசு கட்டில உறங்கும் போது அவரை வந்து கவரி தூக்கி வீசியிருப்பாரு. யாருன்னா சேருமான் இரும்புரை அவர்கள் வந்து வீசியிருப்பாரு. அடுத்து வந்து தமிழ் பழமொழிகள். தனக்கு மிஞ்சியே தானமும் தர்மமும். பேராசை பெரு நட்டம். முல்லை முள்ளால் எடு. முல்லை வந்து முள்ளால எடுக்கணும். எலி வலையானாலும் தனி வலையே சிறந்தது. குறைக்குடம் கூத்தாடும். குறைக்குடம் கூத்தாடும். அவ்வளோதாங்க, இதோட இயல் 2 வந்து முடியுது. அடுத்த இயல் 3 வந்து தனி வீடியோவாக பார்ப்போம். தேங்க்யூ.